கோமதியை எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டு வரலான்னு சொல்லிட்டு பாண்டியனும் பின்னாடியே பேசிகிட்டே போகிறாங்க. இது என்ன இவளோட பெரிய அக்கப்போரா இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்துட்டாங்க. மயில் நடந்து வரதை பார்க்குறாங்க. என்னடா இவன் வேறு ஏதோ குறுக்க வராளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கோமதி யோசிக்கிறாங்க. அப்போ வந்து பாண்டியனும் பார்த்துறாங்க. என்ன இவங்க இங்கே போயிட்டுருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எங்கே போனால் நமக்கு என்ன, அவளுக்கு நமக்கு வந்து ஆகாதே அப்படின்னு சொல்லி பேசி வாயை மூடுறக்குள்ளே பார்த்தா மயில் அப்படியே தலையை பிடிச்சிட்டு கீழே புத்துன்னு விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. எங்க என்னாச்சு, ஐயோ கீழே விழுந்துட்டாளே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு விதமான நடிப்பாக தான் இருக்கும். நம்ம 2 பேர்த்தையும் பார்த்தால ஏதாவது பண்ணானா நம்ம போய் காப்பாற்றணும்னா அப்படியே ஏதாவது பேசலாம் பிடிக்கலாம்னு சொல்லி நினச்சிருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நம்ம வீட்டுக்கு போகலாம் வரையா இல்லையா, அப்போ நான் உன்னை போய் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போகலான்னு பார்த்தா ரோட்டில் விழுந்துறான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களோட எல்லாம் வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து டக்குன்னு போய் அங்கே மயிலுக்கு மயக்கம் போட்டு விழுறதை பார்த்துட்டு வந்துட்டு காப்பாற்றுறக்கா வந்துட்டு போய் என்னாச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணு மயக்கம் போட்டு வந்துச்சுன்னு தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி முகத்தில் தொளிச்சு எழுப்பி விட பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு எந்திரிக்காமல் அப்படி இதாக இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டிமா வந்துட்டு என்னாச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் இது அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே கூட்டத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இது பாண்டியன் வீட்டு மருமக தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னு வந்துட்டு பாண்டியன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே பாருடி நம்ம பேரை வேறு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நான் அப்பளையவே சொன்னேன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம், நான் டைவர்ஸ் வாங்குறது வாங்காத 2வது விஷயம், மயக்கம் போட்டு ரோட்டில் விழுந்திருக்கான், அதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு பேச்சா காட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நட வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அவங்க போகிறப்போ கரெக்டாக அங்கே பாட்டி ஒருத்தவங்க மயிலோடைய கையை பிடிச்சி பார்த்துட்டு இந்த பொண்ணு மாசமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அப்போ வந்துட்டு பாண்டியனும் சரி கோமதியும் சரி என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏங்க என்னங்க நீங்கள் வாட்டுக்கு இப்படி விட்டு வச்சுருக்கீங்க, ஏதா உங்கள் வீடு வாரிசாக அந்த பொண்ணோடைய வயிற்றில் வளருது, அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் 2 பேரும் ஏதோ ஜாலியாக ரோட்டில் பேசிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஜாலியாக நடந்து போகிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உடனே கேட்குறாங்க. இதை பார்த்துக்கிற உடனே வந்து கோமதிட்டேங்க எந்த நேரத்தில் அவங்ககிட்ட போய் பேசிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக தான் சொல்கிறீங்களா, மாசமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா, இல்லை அவங்க வீட்டுக்கு தான் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்து பக்கத்தில் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு எழுப்பிவிடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேகமாக தண்ணி நல்லா தெளிச்சு விட்றாங்க. அப்போ வந்து எந்திரிச்சிடுறாங்க மயிலும். எந்திரிச்சோன்னா கூட்டமாக கூடி இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இங்கே கோமதியும் பாண்டியனும் பக்கத்தில் நிற்கிறதையும் பார்க்குறாங்க. அத்தை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு யார் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஏங்க கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்குது, எனக்கும் தெரியும் இந்த விஷயமெல்லாம், அதுக்காக வந்துட்டு இந்த பொண்ணு இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறப்போ நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்துட்டு பாண்டியன்ட்டு, ஏங்க எங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியாமல், எல்லாம் தான் தெரியுமே, இந்த பொண்ணுக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்குறக்கும் பிளானும் தெரியும், அதே சமயத்தில் வந்துட்டு உங்கள் பையன் சரவணன் இன்னொரு பொண்ணோட கோயிலில் அடிக்கடி வந்து பேசிட்டு போகிற விஷயம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா வந்துட்டு மயில் ஒரு மாதிரி ஐயோ எதுக்கு தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிறாங்க, மாமா அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கிளம்புறாங்கிறாங்க. நில்லு உண்மையாலுமே மாசமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே இந்த பாட்டிமா பக்கத்தில் இருக்கும் சொன்னாங்க, அதான் இப்போ பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு தானே சொல்கிறேன், எத்தனை தலைமுறையாக நான் வந்துட்டு கையை பிடிச்சி நாடி பார்த்து குழந்தை வயிற்றில் இருக்கா இல்லையா, அந்த குழந்தை ஆரோக்கியமாக இல்லையான்னு சொல்லி இருக்க வரைக்கும் நான் பார்த்து சொல்லுவேன். ஏன் கோமதி உனக்கு என்னை பற்றி தெரியாதா என்ன, இப்படி கேட்குற நீயே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களை சந்தேகப்பட்டுலாம் நான் கேட்கல, இல்லை இருந்தால் மாசமாக இருக்கிறாளா தான் தெரிஞ்சுக்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு இல்லைங்க அத்தை மாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மண்டை ஆட்டிகிட்டே பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இதே ஆண்டி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே ஏமா அதான் பிரச்சனைன்னு இருக்குது, கோர்ட்டில் பிரச்சனை எதுவும் போயிட்டுருக்குது, அப்படி இருக்கிறப்ப இந்த பொண்ணு எப்படி வந்து நான் வந்து உண்டாயிருக்குன்னு வந்து எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே வந்து பாண்டியன் ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நான் எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாதா சொல்லுங்கிறாங்க. ஐயோ வம்ப பாரு மறுபடியும் பஸ்ஸில் இருந்தா, வேண்டாம் உனக்கு என்ன தோணுதுன்னு பண்ணுதோ அது நீயே பண்ணு கோமதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, இங்கே பாருங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் நம்ம ஒருக்க செக் பண்ணி பார்த்துக்கலாம், பண்ணது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்ம் ஆகட்டும், மற்றது அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு உனக்கு தெரியும் இல்லை, நீ மாசமாக இருக்கிற முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு உங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் எங்களுக்கு எதுவுமே தெரியப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிறப்போ கரெக்டாக அங்கே சரவணன் வந்துடுறாரு. ஏன் தெரியாமல், எனக்கு தெரியுமா முன்னாடியே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சரவணா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ வேறம்மா, இது ஒரு விதமான ட்ராமாவாக இருக்குமா நீங்கள் வேற அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் ட்ராமா கிடையாது, ஒன்றும் கிடையாது, உண்மையாலுமே என் குழந்தை வயிற்றில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இங்கே கோமதி இங்கே வந்துட்டு மயில் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே வர உண்மையாக இல்லையாங்கிறது நான் இப்போ போய் டாக்டர் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க, நீ கூட போடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான்லாம் இவளோடலாம் போக முடியாதுப்பா, அம்மா கூட போகிறா இல்லை, அவளே இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கா, அப்படி இருக்கப்போ அவளே போகிறப்போ உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாப்பா பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ போனால் போது, நீ ஃபஸ்ட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. அப்போ வேறு வழியே இல்லாமல் சரவணன் வந்துட்டு அப்போ ஆட்டோ பிடிச்சி கூட்டு போய்க்கிறேன்ப்பா, சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோ பிடிச்சி கூட்டு போகிறாங்க. அப்போ வந்து கோமதியையும் மயிலையும் பின்னாடி உட்கார வச்சுட்டு ஆட்டோ டிரைவர் பக்கத்துலேயே வந்துட்டு சரவணன் உட்காந்துட்டு போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இங்கே பாருடா
போய் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பேசணுமோ அது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா கன்ஃபார்மாவே இருந்தாலும் கூட நானும் அவளோட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மயிலு பின்னாடி உட்காந்துட்டு, இங்கே பாருங்க நான் சொல்கிறதையும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவருக்கு என் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைல்ல, பரவாயில்ல விட்டுருங்க. இந்த குழந்தைய கடவுள் கொடுத்த மாதிரி நினச்சிட்டு நான் இந்த குழந்தையவே போதும்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு நான் வாழ்ந்துருவேன் கடைசி வரைக்கும். இவர் நினைப்பாவே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்துருக்குற உடனே கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ வந்துட்டு பண்ண விஷயம்லாம் அப்படி என் பையன் இப்படிலாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது. அவனையுமே இப்படி மாற்றி பேச வச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் எதுவுமே நான் தெரிஞ்சு பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. போதுண்டி அம்மா நீயும் குடும்பமும் சேர்ந்து போட்ட நாடகம்லாம் போதும். எதுவும் பேச வேண்டாம். பேசாமல் கூட வரேன்னா வா. இல்லைன்னா இறங்கி நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க அத்தை நாங்கள் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறாங்க. பார்த்தோன்னா ஆமாங்க இவங்க 3 மாதம் முழுகாம தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதை கேட்டோன்னே அப்படியே ஷாக் ஆகுது. அப்போ வந்துட்டு உண்மையாக இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணன் வந்துட்டு கேட்குறாங்க. ஏய் இங்கே பாடுறா அங்கேயே ஒரு பாட்டி ரோட்டில் வச்சே வந்து மாசமாக இருக்கன்னு தான் சொன்னாங்க. இங்கேயும் டாக்டரும் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே உனக்கு எத்தனை தடவை கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்குதுல்ல இவளோட இதுக்கு மேலே அந்த குழந்தைக்காவெல்லாம் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே யாரும் இந்த குழந்தைக்காவெல்லாம் சேர்ந்து வாழ வேண்டாம். என்னை வேக்கில் விட்டுருங்க. நான் அந்த வீட்டில் வந்து வாழணும்னு எனக்கு ஆசை இருக்க தான் செய்யுது. ஆனால் எப்போ இந்த குழந்தைக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரோ அந்த நிமிஷமே எனக்கு அந்த ஆசையெல்லாம் தவிர்படியாக போயிடுச்சு. இந்த குழந்தைக்காக நான் இருந்துக்கிறேன். நான் எப்படியாவது வேலைக்கு போய் என் குழந்தைய நான் காப்பாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்க உடனே சரவணன்ட்டு, அம்மா இங்கே பாரும்மா என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு சம உரிமை எனக்கும் இருக்குது. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. அது கஷ்டப்பட்டதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. எதுக்கு இவளோடையே வாழ்ந்து அதுவும் நாளை பின்ன வந்துட்டு ஃபுல்லாக வந்து போய் பேசிட்டே திரியிறதுக்கா? அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். எக்காரணத்தை கொண்டு அதுக்கெல்லாம் நான் அனுமதிக்கவும் மாட்டேன். குழந்தைய ஒழுங்கா பெத்து என்கிட்ட குடுத்துற சொல்லிருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏய் கொஞ்சம் அமைதியாக இருங்க 2 பேரும். எதா இருந்தாலும் வீட்டில் போய் பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் கலந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம். நீ இங்கே பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு ரோட்லேயே வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. நீ வீட்டுக்கு கிளம்புமா. நான் வீட்டுக்கு கிளம்புடா வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போனோன்னே விஷயத்த சொல்கிறாங்க. பாண்டியன் கேட்டு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு மீனாவும் ஆமாங்க மாமா உண்மைதான். ஃபஸ்ட் டைமே செக் பண்ண போகிறப்ப நானும் தான் கூட போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே சரவணன் ஆமாப்பா கோயிலே வந்துட்டு மீனா தான் என்னை வர சொன்னான்னு சொல்லிட்டு தான் அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா மயில் வந்திருந்தா. வந்தது மட்டும் இல்லாமல் மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் அதை இதையும் எடுத்து காமிச்சா. ரிப்போர்ட் எல்லாம் நான் அதெல்லாம் வாங்கி பார்க்குற மைண்ட்லேயே இல்லை. அதனால் ஏதாவது போய் பேசாதன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் வாட்டுக்கு கிளம்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா இதை பற்றி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல. 24 மணி நேரம் கடையில் என் கூட தானே இருந்துட்டு இருக்கேன். ஏன்டா என்கிட்ட ஒன்றுமே சொல்லவே தோணல உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் பொய்யா தான் இருக்குன்னு சொல்லிட்டு என் மைண்டுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்ததுப்பா. அதனால தான் வேறு எதுவும் கிடையாது. இப்போ வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. ஹாஸ்பிட்டலில் ஓகேன்னு சொல்லி நம்பிக்கை ஆமான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் என்னாலே நம்ப முடியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்துட்டு கோமதி சொல்கிறாங்க, என் பையன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? குடும்பமே அப்படி ஒரு நாடகத்தை போட்டாங்கல்ல. அப்போ எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு அவன் எப்படி நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் நடந்து முடிஞ்சதை பற்றிலாம் எதுவும் பேச வேண்டாம். அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்துட்டு எதையோ யோசிச்சுட்டு எதையோ பண்ணுங்க நான் கிளம்புற வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற உடனே வந்து காந்திமதி ஏய் என்ன நடந்துட்டு இருக்குது வீட்டில் நீ என்ன பிடிவாதம் பண்ணிட்டு இருக்க? ஏய் இந்த 10 பேர் இத்தனை 5 பசங்களுக்கும் நீ அம்மாங்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அதை இதையும் சொல்லி என் கௌரவத்தை நீ கெடுக்காதம்மா. இந்த வீட்டில் யாரை நீ மதிக்கிறாங்க? சாப்பாடு செய்கிறதுக்கும் வீட்டில் காணாமல் போன பொருளெல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கும் தான் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். நான் அப்படி தான் நினைக்கிறாங்க. எனக்கும் ஒரு மனசு இருக்குது. எனக்கு ஒரு ஆசை பாசம் இருக்கும் பாசம் இருக்கும் அப்படிங்கிறது யார் இங்கே நினச்சாங்க? எதுக்காக நான் அந்த வீட்டில் இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவர் என்ன வாயை திறந்தா நான் நடிக்கிறேன்ட்டு இருக்காங்க. அப்படி என்னென்ன நடிச்சிட்டேன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ தாயே தெரியாமல் அதை சொல்லிட்டு இனிமேல் அந்த வார்த்தை என் வாயிலேருந்து வரவே வராது. ஓகேவா உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் ஒரு சலிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பேசுகிறாங்க.